إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أيها الناس يقول ربنا تبارك وتعالى في كتابه الكريم إذ تلقونه بألسنتكم وتقولون بأفواهكم ما ليس لكم به علم وتحسبونه هينا وهو عند الله عظيم அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய ரப் அல்லாஹு தபாரக வ தஆலா தன்னுடைய திருமறையில் சங்கைமிக்க குர்ஆனில் ஒரு முக்கியமான அம்சத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அந்த அம்சம் வரலாற்றில் வந்த முக்கியமான ஒரு சம்பவம். அதிலே அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய நல்லடியார்களான சில சஹாபாக்களை நிரபராதியாக்கினார். 7 வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் தபாரக வ தஆலா வசனங்களை இறக்கி வைத்து தன்னுடைய கலீலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியை நிரபராதியாக்கினார். எந்த குற்றச்சாட்டிலிருந்து, எந்த அவதூறிலிருந்து? அந்த அவதூறுகளை பரப்பியவர்கள் யார்? முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள். ரசூலுல்லாவை நோவினைப்படுத்துவதற்காக வேண்டி, ரசூலுல்லாவை நோவினைப்படுத்துவதற்காக வேண்டி முனாஃபிக்கள் பரப்பிய அவதூறு. அதை அல்லாஹ் தபாரக வ தஆலா சூரத்தின் நூரில் முதல் பகுதியில் சுமாராக 10 ஆயத்துகளில் இது சம்பந்தமாக ஆயத்துகளை இறக்கி வைத்தார். இந்த அம்சத்தை பற்றி, இந்த சம்பவத்தை பற்றி அல்லாஹ் தபாரக வ தஆலா மக்களுக்கு உபதேசம் கொடுக்கும் போது அல்லாஹ் கூறுகிறான், இத்தலக்கௌனஹு பிஅல்சினதிகும், நீங்கள் இந்த அம்சத்தை, முனாஃபிக்கள் பரப்பிய இந்த அம்சத்தை, அதாவது உம்முல் முஃமினீன், மூமின்களின் தாயான மேலான ரசூலுல்லாஹ்வின் மனைவியான இந்த நிரபராதியான பெண்மணி, அவர் எதிலிருந்து நிரபராதியாக இருக்கிறாரோ அவரின் மேல் அந்த குற்றச்சாட்டை போட்டீர்கள். அதை உங்களுடைய நாவுகளால் பரவச் செய்தீர்கள் உங்களுக்கு மத்தியில். وَتَقُولُونَ بِأَفْوَاهِكُمْ مَا لَيْسَ لَكُمْ بِهِ عِلْمٌ, அதேபோல் உங்களுடைய வாய்களால் உங்களுக்கு எதை பற்றி அறிவு இல்லையோ அதை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருந்தீர்கள்.
எனவே எங்களுக்கு அறிவில்லாதவற்றை மக்கள் மத்தியில் போய் பேசுவது அல்லாஹ் தடுத்த ஒரு அம்சம். وَتَحْسَبُونَهُ هَيِّنًا وَهُوَ عِندَ اللَّهِ عَظِيمٌ. நீங்கள் இதை இலேசாக கருதுகிறீர்கள். மூமின்களை பற்றி அவதூறுகளை பரப்புவதை இலேசாக கருதுகிறீர்கள், இலகுவாக கருதுகிறீர்கள். وَهُوَ عِندَ اللَّهِ عَظِيمٌ. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது மேலான மகத்துவமான மிகவும் அபாயமான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது, பாவமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அதேபோல் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கிறார், இன்னக்கும் லதஅமலூன அமாலன் هي أدق في أعينكم من الشعر إن كنا نعدها في عهد رسول الله من الموبقات. சஹாபியான அனஸ் இப்னு மாலிக் ரசூலுல்லாஹ் மரணித்த பிறகு தன்னுடைய சமூகத்தை தாபிஈன்களை நோக்கி கூறுகிறார், நீங்கள் சில செயல்களை செய்கிறீர்கள், அவைகள் உங்களுடைய பார்வையில் முடியை விட மிகவும் மெல்லியதாக கருதுகிறீர்கள். ஆனால் நாங்களோ அந்த மாதிரி செயல்களை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய பெரிய பாவங்களாக கருதிக் கொண்டிருந்தோம் என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்தில் கூறிய ஒரு கூற்று. எனவே இந்த காலத்தில் நாங்கள் எவ்வாறு மக்களை காணலாம்? எங்களுடைய மக்கள், எங்களுடைய சமூகம் இந்த காலத்தில் காலப்போக்கில் எவ்வாறு மாறியுள்ளார்கள், எந்தெந்த பாவங்களில் விழுந்துள்ளார்கள், பாவங்களை பாவங்களாக கருதாமல் இலகுவாக கருதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவைகளோ அல்லாஹ்விடத்தில் மகத்துவமான பெரும் பாவங்களாக இருக்கிறது. அதேபோல் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக இமாம் புகாரி தன்னுடைய ஸஹீஹில் பதிவு செய்துள்ளார், இன்னல் முஃமின யரா ذُنُوبَهُ كَأَنَّهُ قَاعِدٌ تَحْتَ جَبَلٍ يَخَافُ أَنْ يَقَعَ عَلَيْهِ وَإِنَّ الْفَاجِرَ يَرَى ذُنُوبَهُ كَذُبَابٍ مَرَّ عَلَى أَنْفِهِ فَقَالَ هَكَذَا என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் மீதும் மறுமையின் மீதும் ஈமான் கொண்ட, விசுவாசம் கொண்ட, உண்மையான அந்த உள்ளத்தை கொண்ட முஃமினை பொறுத்தவரையில் தன்னுடைய பாவங்களை எவ்வாறு கருதுகிறான், அந்த யதார்த்தமான நிலை என்ன என்று இப்னு மஸ்ஊத் எங்களுக்கு அறிவிக்கிறார். அந்த முஃமினோ தன்னுடைய பாவங்களை ஒரு மலையை போன்று பாரமுள்ள பாவங்களாக கருதுவான். அந்த மலைக்கு கீழ் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மலை அப்படியே சரிந்து தன்னுடைய தலையின் மேல் விழுகப் போகின்றது என்று அச்சம் கொண்டவராக பயந்து கொண்டிருப்பான் அந்த முஃமின். எந்த வேளையில் அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குமோ தெரியாது, நான் இந்த பாவத்தை செய்துவிட்டேனே என்று அச்சம் கொண்டவனாக இருக்கக்கூடியவன் தான் மூமின். அந்த பாவம் உள்ளத்தில் ஒரு கவலையை ஏற்படுத்தும், குழப்பத்தை ஏற்படுத்தும். இதுதான் ஒரு மூமினுடைய நிலையாக இருக்கும். எனவே அந்த மூமின் உடனடியாக தன்னுடைய ரப்பின் பால் திரும்பி பாவ மன்னிப்பை கேட்பதற்கு நாடுவான். இதுதான் உண்மையான மூமின். ஆனால் ஒரு பாவத்தாளியை பொறுத்தவரையில் இப்னு மஸ்ஊத் தந்த உதாரணம் ஒரு கணக்கும் இல்லாமல், அந்த பாவத்தை ஒரு பாவமாக கருதாமல், ஒரு ஈ தன்னுடைய மூக்கு கிட்ட பறந்து போனால் அதை எவ்வாறு தட்டுவானோ அதே மாதிரிதான் இந்த பாவத்தாளியும் அந்த பாவத்தை கருதுவான் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார். இந்த மாதிரி ஆதாரங்கள் நாங்கள் படிக்கிற கூடிய படிப்பினைகள் காலப்போக்கில் மக்கள் பாவங்களை மிகவும் இலகுவாக கருதுவார்கள்.
ஆனால் அல்லாஹ்விடத்தில் அந்த பாவங்களோ மகத்துவமான பெரும் பாவங்களாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி பாவங்களில் மக்கள் இலகுவாக கருதிய ஒரு அம்சம்தான் அதிகமான வேளைகளில் தவிர்த்து கொள்ள முடியாத ஒரு அம்சமாக மாறியிருக்கும் இந்த உருவ படங்களை எடுத்துக்கொள்வது. இது சம்பந்தமான திட்ட தெளிவான எவ்வளவு ஆதாரங்கள் வந்திருந்தும் மக்கள் இந்த அம்சத்தை மிகவும் இலகுவாக கருதியுள்ளார்கள். கவனமில்லாமல் ஒரு தடையும் இல்லாத போல் அவர்கள் படங்களை பிடித்துக் கொண்டு அவைகளை நினைவு கூறுவதற்காக வேண்டி தங்களுடைய இல்லங்களில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆல்பம்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஆதாரங்களை சற்று பாருங்கள். இந்த வகையில் அல்லாஹ் தபாரக வ தஆலா உருவ படங்களை அமைப்பவர்களுக்கு தண்டனைகளை தயார் செய்துள்ளார். இந்த பாவத்தின் எல்லை எங்கே போய் முடியும் இந்த பாவம் என்பதை ஆதாரபூர்வமாக நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன அஷத்தன் நாஸி அஸாபன் யௌமல் கியாமah அல் முஸவ்விரூன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ் சஹீஹ் புகாரிலேயும் முஸ்லிமிலேயும் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். மறுமை தினத்தில் மிகவும் கடினமான வேதனைக்கு உட்படுத்தக்கூடியவர்கள் இந்த உருவ படங்களை அமைப்பவர்கள் என்று ரசூலுல்லாஹ் கூறினார். கடுமையான வேதனை. இது என்னத்தை காட்டுதென்றால் உருவ படங்களை எடுப்பது பெரும் பாவம், கபீரா மினல் கபாயிர் என்பதை காட்டும். அதேபோல் ரசூலுல்லாஹ் தபித்தார். சஹீஹ் புகாரில அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லான ரசூலுல்லாஹ் அல் முஸவ்விரீன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவ படங்களை அமைப்பவர்களை லானத் செய்தார், தவித்தார். அதேபோல் சஹீஹ் புகாரிலேயும் முஸ்லிமிலேயும் வரக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு மனிதர் வந்து இப்னு அப்பாஸ் கிட்ட கூறினார், இப்னு அப்பாஸே, என்னுடைய கைத்தொழில் இந்த உருவ படங்களை அமைப்பது, எனவே இந்த சம்பந்தமாக எனக்கு ஒரு ஃபத்வாவை தந்துவிடுங்கள் என்று கேட்டபோது இப்னு அப்பாஸ் கூறினார், நெருங்குங்கள். அந்த மனிதன் நெருங்கினான். திரும்பவும் கூறினார், எனக்கிட்ட நெருங்கி வாங்கள். நெருங்கி வந்த போது இப்னு அப்பாஸ் தன்னுடைய கையை அவருடைய தலையில் மேல் வைத்துவிட்டு கூறினார், நான் உங்களுக்கு ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து எதை தேர்ந்தெடுத்தோனோ அதனை அறிவிக்க கூடாதா என்று ரசூலுல்லாஹ் கூறியதாக இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார். குல்லு முஸவ்விரின் ஃபின்னார் யஜஅலு லஹு பிகுல்லி சூரத்தின் ஸவ்வரஹா நஃப்ஸன் துஅذிபுஹு ஃபீ ஜஹன்னம் என்று ரசூலுல்லாஹ் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். யாரெல்லாம் உருவ படங்களை அமைக்கிறாரோ அவன் நரகத்தில், அல்லாஹ் தபாரக வ தஆலா யாரு உருவ படங்களை அமைத்தாரோ அந்த மனிதனுக்கு ஒவ்வொரு உருவ படத்துக்கும் ஒரு ஆத்மாவை உருவாக்கி அந்த ஆத்மா மூலம் அந்த மனிதனை வேதனை செய்வான் நரகத்தில் என்று ரசூலுல்லாஹ் கூறினார்கள். இந்த ஹதீஸில், இந்த ரிவாயத்தில் இருந்து நாங்கள் பெறக்கூடிய படிப்பினை, எந்த வகையில் அல்லாஹ் வேதனை செய்கிறான், அந்த மனிதன் நரகத்தில். ஒரு செயல் ஒரு மனிதனை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்றால் அந்த செயல் பெரும் பாவம் என்று அர்த்தம். இன்னொரு ரிவாயத்தில், அதேபோல் இதே ரிவாயத்தில் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒரு ஆத்மாவை படைக்கிறான், அந்த ஆத்மாவின் மூலம் அந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்கிறான். இன்னும் ஒரு ரிவாயத்தில் இதே சம்பவத்தில் ரசூலுல்லாஹ் கூறியதாக இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் ஸவ்வர சூரத்தன் ஃபித் துன்யா குல்லிஸ அன் யன்ஃபுக ஃபீஹா الرூஹ் யௌமல் கியாமah வலைஸ பினாஃபிர். யார் ஒருவர் இந்த உலகத்தில் உருவத்தை அமைக்கிறாரோ அந்த மனிதன் மறுமை தினத்தில் அந்த உருவத்துக்கு ரூஹ் கொடுக்குமாறு, அந்த உருவத்தில் ரூஹை ஊதுமாறு
வற்புறுத்தப்படுவார். ஆனால் அந்த மனிதனுக்கோ அது முடியாமல் இருக்கும், சாத்தியமில்லாத வேலை. ஆனால் இந்த வகையில் தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா அந்த மனிதனுக்கு வேதனை கொடுக்கிறான், வற்புறுத்தப்படுவான். அதேபோல் சஹீஹ் புகாரிலேயும் முஸ்லிமிலேயும் மேற்கூறிய ஹதீஸின் சம்பவத்தில் இப்னு அப்பாஸ் இறுதியில் கூறினார், வைஹக் இன் கான லா புத்த ஃபாயிலன் ஃபஸ்னஇ ஷஜர வமா லா நஃப்ஸ லஹ். இன்னும் ஒரு ரிவாயத்தில் வமா லா ரூஹ லஹ் என்று கூறினார். எனவே மனிதனே, நீர் உமக்கு கைவேலை மூலமாக சம்பாதிக்க வேண்டும் என்றால், உருவ படங்களை அமைக்க வேண்டும் என்றால், ரூஹ் இல்லாத, நஃப்ஸ் இல்லாத, ஆத்மா இல்லாத இந்த மாதிரி மரங்களை போல் அம்சங்களை, பொருள்களை வரைந்து கொள், படம் எடுத்துக்கொள் என்று ரசூலுல்லாஹ் கூறினார். இப்னு அப்பாஸ் கூறினார். இதிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய படிப்பினை, எந்த வகையில் அல்லாஹ் தபாரக வ தஆலா படங்களை எடுப்பதை, உருவங்களை அமைப்பதை ஹராமாக்கியுள்ளான் என்றால், உயிருள்ள இனங்களுக்கு, ஜீவனங்களுக்குரிய படங்களை எடுப்பதை தான் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹராமாக்கியுள்ளார். ஆனால் ரூஹ் அல்லாத, உயிரில்லாத பொருள்களை, படங்கள் எடுப்பதை தடை செய்தில்லை. இது அனுமதிக்கப்பட்ட விடயம் என்பதை நாங்கள் இந்த சம்பவத்திலிருந்து படிப்பினையாக பெற்றுக் கொள்ளலாம். அதேபோல் இப்னு உமர் ரசூலுல்லாஹ் கூறியதாக அறிவிக்கிறார், சஹீஹ் புகாரிலேயும் முஸ்லிமிலேயும் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், இன்னல்லதீன யஸ்னஊன ஹாதிஹி ஸுவர் யுஅذبون يوم القيامة يقال لهم احيوا ما خلقتم. நிச்சயமாக இந்த உருவப்படங்களை அமைப்பவர்கள் கடுமையான வேதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். மறுமை தினத்தில் அவர்களுக்கு கூறப்படும், நீங்கள் அமைத்த இந்த உருவங்களுக்கு உயிர் கொடுங்கள், அஹ்யூ மா கலக்தும், நீங்கள் உருவாக்கிய படைத்த இந்த உருவங்களுக்கு உயிரை கொடுங்கள் என்று வற்புறுத்தப்படுவார்கள். இந்த ஹதீஸிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம், உயிரினங்களை உருவப்படங்கள் எடுப்பது அதுதான் ஹராம் என்று. அஹ்யூ மா கலக்தும், உயிர் கொடுங்கள் என்று அல்லாஹ் ஏவுவான், கட்டளை இடுவான், வற்புறுத்த செய்வான் அல்லாஹ் தபாரக வ தஆலா. அதேபோல் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் என்ன? இது சம்பந்தமா ரசூலுல்லாஹ் சம்பவத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாசலில் வீட்டில் வந்து நுழையாமல் வெளியே நின்றார். அதை கண்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் என்ன பாவத்தை செய்துவிட்டேன் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் பால் திரும்பி தௌபா செய்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் இடத்தில் கூறினார். அதற்கு ரசூலுல்லாஹ் கூறினார், மாஹாதிஹி நுமர்கா யா ஆயிஷா, இந்த தலையணை என்ன என்று ஆயிஷா கிட்ட கேட்டார். அந்த தலையணையில் சில உருவங்கள் இருந்தது. அப்பொழுது ஆயிஷா கூறினார், நான் இதை உங்களுக்காக வேண்டி தள்ளி கொடுத்து வாங்கினேன், அதிலே நீங்கள் அமர்வதற்காக வேண்டியும் தலையணையாக எடுத்துக் கொள்வதற்காக வேண்டியும் என்று. அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், இன்னா ஸஹாப ஹாதிஹி ஸுவர் யுஅذبون يوم القيامة والملائكة لا تدخلوا بيتا فيه الصورة என்று ரசூலுல்லாஹ் கூறினார். இது சஹீஹ் புகாரிலேயும் முஸ்லிமிலேயும் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். நிச்சயமாக இந்த உருவப்படங்களை உருவாக்குவார்கள், மறுமை தினத்தில் கடுமையான வேதனைக்குட்படுத்தப்படுவார்கள். அதே போல் மலாய்க்கமார்கள் எந்த வீட்டில் உருவப்படங்கள் இருக்கிறதோ அந்த வீடுகளில் நுழைய மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார். அதேபோல் இன்னும் ஒரு சம்பவத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சில திரைகளை அல்மாரியில் போட்டிருந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை கண்டு அவர்களுடைய முகம் மாறியது, கோபப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் அதை கிழித்து எறிந்தார்கள். எறிந்துவிட்டு ரசூலுல்லாஹ் கூறினார்கள், அஷத்தன் நாஸி அஸாபன் யௌமல் கியாமah அல்லதீன யுபாஹூன பிகல்கில்லாஹ் என்று ரசூலுல்லாஹ் கூறினார்கள். மறுமை தினத்தில் மிகவும் கடினமான வேதனைக்கு உட்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்புக்கு ஒப்பாக
படைக்கக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹ் கூறினார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார், அந்த திரையில், நான் வாசலில் போட்ட திரையில் துர்னூக் என்ற திரை, அது அதாவது கடினமான ஒரு திரை, அதில் ஃபீஹில் கைல் ஜவாத்துல் அஜ்னிஹா ஃபஅமரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபனஸஅதுஹு. அந்த திரையில் இறக்கை இருக்கக்கூடிய குதிரையுடைய உருவம் இருந்தது. எனவே ரசூலுல்லாஹ் அதை நீக்குமாறு ஏவினார், நான் நீக்கிறேன் என்று ஆயிஷா கூறினார். இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத்து. இன்னும் ஒரு ரிவாயத்தில் சஹீஹ் முஸ்லிம்ல ஆயிஷா கூறினார், கான சித்ருன் ஃபீஹி திம்சாலு தாயிர். இன்னும் ஒரு சம்பவத்தில் ஒரு திரையில் ஒரு குருவி பறவையுடைய உருவம் இருந்தது என்ற இந்த ஹதீஸில் இன்னும் ஒரு ரிவாயத்தில் வந்துள்ளது. எனவே சகோதரர்களே, இந்த ஹதீஸ்களிலிருந்து, மேற்கூறிய ஹதீஸ்களிலிருந்து திட்ட தெளிவாக நாங்கள் படிப்பினையாக பெற வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம், இந்த மாதிரி உருவப்படங்களை அவைகள் நிழலுள்ள பொருள்களாக இருந்தாலும் சரி, சிலைகளாக இருந்தாலும் சரி, பொம்மைகளாக இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக்ல செஞ்சிருந்த, இல்லாவிட்டால் பலகையில செய்திருந்த, களிமண்ணால் செய்திருக்கக்கூடிய நிழலுள்ள பொருள்களாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் நிழல் அல்லாத உருவப்படங்களாக இருந்தாலும் சரி, கையால் வரையப்பட்ட, இல்லாவிட்டால் கேமராவால் வீடியோவால் எடுக்கப்பட்ட, இந்த மாதிரி கருவிகளால் எடுக்கப்பட்ட உருவங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து அம்சங்களும் இந்த மேற்கூறப்பட்ட ஆதாரங்களுக்கு கீழ் வரும். இவைகள் அனைத்தும் ஹராம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளும். உலமாக்கள் ஏகோபித்த ஒரு முடிவு, நிழல் இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் ஹராம் என்று. ஆனால் சிலர் நிழல் அல்லாத உருவங்கள் ஹராம் இல்லை என்று பாத்திலான ஒரு ஃபத்வாவை கூறியுள்ளார்கள். இமாம் அன்-நவவி கூறுகிறார், இந்த ஃபத்வா பாத்திலான ஃபத்வா. ரசூலுல்லாஹ் தடுத்த அந்த திரையில் அதுக்கு ஒரு நிழலும் இல்லை. நாங்கள் மேற்கூறப்பட்ட ஆதாரங்களை நாம் எத்தனை ஆதாரங்கள் பார்த்தோம், அந்த ஆதாரங்களில் வரக்கூடிய உருவங்களுக்கு நிழல் அல்ல. எனவே இது பாத்திலான ஃபத்வா. நிழல் இருந்தால்தான் அந்த உருவம் ஹராம், நிழல் அல்லாவிட்டால் எந்த வகையிலும் எங்களுக்கு உருவப்படங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டிருப்பது பிழையான கருத்து, பாத்திலான கருத்து. அல்ஹம்துலில்லாஹ். إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد. கண்ணியமிக்க சகோதரர்களே, மேற்கூறப்பட்ட ஆதாரங்களிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் படிப்பினை. சிறிய பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கும் அவர்கள் எடுத்துக்கூடிய பொம்மைகளாக இருந்தாலும் சரி, அவைகளும் தலை வைத்து வரக்கூடிய உருவங்களாக இருந்தால் ஹராம். சிலர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸை ஆதாரமாக எடுக்கலாம். ஒரு சம்பவத்தில் ரசூலுல்லாஹ் அவருடைய இல்லத்துக்கு அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த பொம்மைகளை பார்த்து, குதிரைக்கு இறக்கை இருக்கக்கூடிய குதிரையா என்று கேட்டார். அந்த சம்பவத்தை ஆதாரமாக வைத்து சில உலமாக்கள் சிறிய பெண்களுக்கு இந்த மாதிரி பொம்மைகளை, உருவங்களை வைத்துக் கொள்ளலாம் என்று பத்வா கொடுத்துள்ளார்கள். ஆனால் உண்மையிலேயே மற்ற ஆதாரங்களை எடுத்து பார்த்தால், திட்ட தெளிவான ஆதாரங்களை, ஒன்றோ அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளையாடிக் கொண்டிருந்த அந்த பொம்மைகளுக்கு தலை இருந்திருக்க முடியாது, இல்லாவிட்டால் அது முன்காலத்தில் ரசூலுல்லாஹ் பின்காலத்தில் தெளிவுபடுத்தி ஹராம் என்று கூறியதற்கு முன்காலத்தில் மன்சூக் செய்யப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கலாம் என்று இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் இதுதான் மிகவும் பாதுகாப்பான பத்வா
என்று இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் தெளிவுபடுத்தியுள்ளார் அவருடைய ஃபத்வாவை. எனவே இந்த வகையிலும் பிள்ளைகளுக்காக வேண்டி பொம்மைகளை எடுத்துக்கொள்வது உருவங்களோடு தலைகளோடு இதுவும் ஹராமான ஒரு அம்சம். இவைகளையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார், அவ்வாறு பிள்ளைகளுக்கு விளையாட்டு சாமான்களை எடுத்துக்கொண்டால் அந்த தலைகளை நீக்கி விடட்டும் என்று இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார். அதேபோல் சகோதரர்களே, நாங்கள் மேற்கூறப்பட்ட ஆதாரங்களிலிருந்து பெறக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான படிப்பினை, எந்த வகையில் எங்களுடைய இல்லங்களில் வீடுகளில் உருவங்கள் இருந்தால் நாங்கள் நடந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ் நீக்கிய மாதிரி அந்த திரைகளில் இருந்த உருவங்களை ரசூலுல்லாஹ் நீக்கினார், கோபப்பட்டார், அதனை கிழித்து வீசினார், சிதைத்தார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வகையில் நாங்களும் நடந்து கொள்ளணும். அதேபோல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் சஹீஹ் புகாரில் வரக்கூடிய சம்பவம், இப்னு அப்பாஸ் அறிவித்த ஹதீஸ், ரசூலுல்லாஹ் கஅபத்துல்லாஹில் நுழைய முன்னா அதில் இருக்கக்கூடிய உருவங்களை பார்த்தபோது ரசூலுல்லாஹ் கஅபத்துல்லாஹ்வுக்கு உள்ள நுழைய மறுத்தார். சில சஹாபாக்களை அனுப்பி அந்த உருவங்களை அழித்து விடுமாறு கட்டளையிட்டார் ரசூலுல்லாஹ். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில துணியை எடுத்துக்கொண்டு அதை தண்ணீரில் போட்டு அந்த உருவங்களை அழித்தார் தன்னுடைய கையால். எனவே அதேபோல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹில் இப்ராஹிம், இஸ்மாயில் அவர்களுடைய கைகளில் அம்புகளை வைத்துக் கொண்டு அவர்கள் குறிப்பாக்குகிறார்கள் என்று முஷ்ரிக்கீன்கள் பாத்திலான முறையில் வரைந்திருந்ததை ரசூலுல்லாஹ் கண்டார். இவ்வாறு செய்து கொண்டிருந்தார்களா என்று ரசூலுல்லாஹ் கேட்டார். காத்தலஹுமுல்லாஹ், அவர்களை அல்லாஹ் சபிக்கட்டும், இவர்கள் ஒருபோதும் அம்புகளை கொண்டு குறிப்பாக்கவில்லை, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யவில்லை என்று ரசூலுல்லாஹ் கூறினார். இன்னும் ஒரு ரிவாயத்து சஹீஹ் புகாரியில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவம் இருந்தது என்று வந்திருக்குது. எனவே ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு மிகவும் நேசமான அல்லாஹ்வுடைய கலீலான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவம் இருந்தும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய மூதாதையரான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவங்கள் இருந்தும், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உருவம் இருந்தும் அவைகளை அழித்து விடுமாறு வைத்து விடுறதுக்கு ஒரு அனுமதியும் ரசூலுல்லாஹ் கொடுக்கவில்லை. இவைகள் என்னுடைய மூதாதையர்களுடைய உருவமே, அவைகளை நினைவு கூறுவதற்காக நாங்கள் வைத்துக் கொள்வோமே என்று ரசூலுல்லாஹ் ஒருபோதும் அவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. மாறாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி பாத்திலான அம்சங்களை தடுத்தார், அவைகளை நீக்கினார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் அனுப்பி வைத்தார். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், அல்லா ததஅ கப்ரன் முஷ்ரிஃபன் இல்லா சவைதா வலா சூரத்தன் இல்லா தமஸ்தா என்று ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பி வைத்தார். எந்த கபர் உயர்ந்திருக்கிறதோ அந்த கபர்களை மட்டமாக்கி விடுங்கள், எந்த உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை நீங்கள் அழித்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா இதற்காக வேண்டி இந்த உருவப்படங்களை ஹராமாக்கியுள்ளான். மேற்கூறப்பட்ட ஆதாரங்களிலிருந்து திட்ட தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் எவ்வளவு பாரதூரமான, எவ்வளவு கேடான கெடுதியான ஒரு செயல் என்று. பெரும் பாவம். இதற்காக வேண்டி, எந்த காரணங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த அம்சத்தை ஹராமாக்கியுள்ளான் என்பதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மேற்கூறப்பட்ட ஹதீஸ்களில் இருந்து மலாய்க்காமார்கள் ஒன்று உருவப்படங்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் நுழைய மாட்டார்கள். அந்த பரக்கத்து, அந்த ரஹ்மத்து இல்லாமல் போகும். அதேபோல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ரிவாயத்தில் முஸ்லிம்ல வந்திருக்குது, ஹவ்வினி அன்னி ஃபஇன்னி குல்லமா தகல்து ஃபரஐதுஹு தகரத்து அத்துன்யா என்று கூறினார். இந்த உருவப்படங்களை எங்களை விட்டும் நீங்கள் நீக்குங்கள். நான் ஒவ்வொரு தடவையும் இல்லத்தில் நுழையும் போது இந்த பறவைகளை இல்லாவிட்டால் இந்த திரைகளை பார்க்கும் போது அது என்னை துன்யாவை நினைவுபடுத்துகிறது என்று ரசூலுல்லாஹ் இந்த காரணத்தையும் கூறி காட்டினார். இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத்து. எனவே இந்த உருவப்படங்கள் எங்களுக்கு துன்யாவை நினைவு காட்டி தருகிறது, ஆகிராவை மறக்கடிக்க செய்கிறது. இன்னும் ஒரு காரணம், இது ஷிர்க்குக்கான ஒரு வழி, வசீலா.
இதன் காரணத்தினால் அல்லாஹ் அல்லாமல் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கப்பட்டது, அல்லாஹ் அல்லாத பொருள்கள் வணங்கப்பட்டது. உம்மு ஹபீபா அதே போல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹபஷி நாடு அபிசீனியா நாட்டுக்கு அவர்கள் போன நேரம் சில கிறிஸ்தவ கோவில்களில் அவர்கள் கண்ட உருவப்படங்களையும் அவர்கள் கண்ட அலங்காரங்களையும் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு கூறி காட்டினார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டிருந்து அவர் எழும்பி கூறினார், உலாயிக இதா மாத ஃபீஹிம் الرجل الصالح بنوا على قبره مسجدا وصوروا فيه تلك الصور أولئك شرار الخلق عند الله. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்களுக்கு மத்தியில் ஒரு சாலிஹான மனிதர் மரணித்து விட்டால் அவருடைய கபருக்கு மேல் ஒரு கட்டிடத்தை கட்டி அந்த இடத்தில் அவர்கள் அவருக்கான உருவப்படங்களை அமைத்து, அதாவது அவர்களை அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்கிவிடுவார்கள். எனவே இவர்கள் தான் மக்களிலேயே படைப்பினங்களிலே மிகவும் கேடான படைப்பினங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த மாதிரி உருவப்படங்களை அமைப்பது ஷிர்கில் விழக்கூடிய ஒரு காரணம். அதனால் தான் உலமாக்கள் ரஹிமஹுமுல்லாஹ் முக்கியமாக தலைவர்களையோ உலமாக்களையோ மக்களுக்கு மத்தியில் அந்தஸ்து இருக்கக்கூடிய மக்களையோ அவர்களுடைய படங்களை எடுத்து நாம் வீடுகளில் வைத்துக் கொள்வதை மிகவும் கண்டித்துள்ளார்கள். காரணம், அவைகள் ஷிர்கில் மக்களை விளைவிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கின்றது. அதே போல சகோதரர்களே, இன்னும் ஒரு காரணம், அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய மேலான ஞானத்தை ஹிக்மாவை கொண்டு இந்த அம்சத்தை எங்களுக்கு ஹராமாக்கியுள்ளான். இது மக்களுக்கு மத்தியில் சுலபமாக பரவக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஏற்கனவே கூறி காட்டினோம், நீங்கள் அதனை இலசாக கருதுகிறீர்கள், ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் மேலான மாற்றமான ஒரு பெரும் பாவமாக இருக்கிறது என்று. இன்னும் ஒரு காரணம், இது ஃபித்னாவை உருவாக்கக்கூடிய ஒரு அம்சம். தற்போதைய காலத்தில் இஸ்லாத்தின் எதிரிகள் முஸ்லிம் நாடுகளாக இருந்தாலும் சரி, மற்ற நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த உருவப்படங்கள் மூலமாக மக்களை குழப்பிக் கொண்டும் அவர்களுக்கு மத்தியில் பாவங்களை பரப்பிக் கொண்டும் இருக்கிறார்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான் தன்னுடைய திருமறையில், وَقُلْ لِلْمُؤْمِنِينَ يَغُضُّوا مِنْ أَبْصَارِهِمْ وَيَحْفَظُوا فُرُوجَهُمْ ذَلِكَ أَزْكَى لَهُمْ إِنَّ اللَّهَ عَلِيمٌ بِمَا يَصْنَعُونَ. நபியே, மூமின்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள், அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறு, அதேபோல் அவர்களுடைய மன்மஸ்தனங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுமாறு அவர்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள். அதுதான் அவர்களுக்கு மிகவும் பரிசுத்தமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அல்லாஹ் தபாரக வ தஆலா ஆண்களுக்கும் பெண்களுக்குமான மூமின்களுக்கு கட்டளையிடுகிறான், அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறு. எதிலிருந்து? ஹராமான அம்சங்கள் இருந்து. ஆனா இந்த உருவப்படங்களோ அதிகமான மக்களை பாவங்களில் விளைவிக்கின்றது. பெண்களுடைய உருவப்படங்கள், அரைகுறையாக உடுத்து ஆடைகளை அணியக்கூடிய பெண்களின் உருவப்படங்கள் எங்கே பார்த்தாலும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு அம்சமாக இருக்கிறது. அல்லாஹ் தான் எங்களுடைய பார்வைகளை பாதுகாக்க வேண்டும். அதேபோல் இந்த அம்சம் வந்து ஆண்களுக்கு ஒரு ஃபித்னாவாக பெரும் சோதனையாக இருக்கிறது. அல்லாஹ் தபாரக வ தஆலா ரசூலுல்லாஹ் மூலம் இந்த பெண்களுடைய ஃபித்னா வந்து பெரும் ஒரு ஃபித்னா என்று அறிவித்துள்ளார். ரசூலுல்லாஹ் கூறினார், சஹீஹ் புகாரிலையும் முஸ்லிம்லையும் வரக்கூடிய ஹதீஸ், மா தரக்து பஅதி ஃபித்னதன் அபர்ரு அலா ரிஜால் மின் அன்-நிஸா, நான் எனக்கு பின் சென்று, அதாவது எனக்கு பிறகு விட்டு போகக்கூடிய ஃபித்னாக்களில் மிகவும் கேடான ஃபித்னா ஆண் மக்களுக்கு இந்த பெண்கள் என்று ரசூலுல்லாஹ் கூறினார். அதேபோல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், ஃபத்தகுத் துன்யா வத்தகுன் நிஸா ஃபஇன்ன அவ்வல ஃபித்னத பனி இஸ்ராயீல் கானத் ஃபின் நிஸா. சஹீஹ் முஸ்லிம்ல அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நீங்கள் இந்த துன்யாவுடைய அலங்காரத்தை, இந்த துன்யா உங்களை ஏமாற்றக்கூடியது, மயக்கக்கூடியது, பெண்களுக்கும் நீங்கள் மயங்கி போகாமல் அவர்களை பயந்து அச்சமாக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக பனு இஸ்ராயேல்களில் நடைபெற்ற ஃபித்னாக்களில் முதல் ஃபித்னா, அதற்கு காரணம் பெண்கள்
என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் பெண்களுடைய அம்சங்கள் இருந்து. எனவே சகோதரர்களே, நாங்கள் எங்கே திரும்பினாலும் வெளியே போய் இந்த ஃபித்னா பெரிய ஒரு ஃபித்னாவாக இருக்கின்றது. நாங்கள் எங்களுக்கு முடியுமான அளவில் இந்த ஃபித்னாவை தவிர்த்து கொள்ளணும். இதற்கு ஒரு பெரிய காரணம் இந்த உருவம் அமைப்பது. எனவே சகோதரர்களே, எந்த வகையில உருவம் அமைப்பு வந்தாலும் சரி, நாம் அதாவது கையினால் வரையக்கூடியதாக இருந்தாலும் சரி, நிழல் இருக்கக்கூடிய அம்சங்களாக இருந்தாலும் சரி, நிழல் இல்லாத போட்டோக்களாக இருந்தாலும் சரி, கேமராவில் இருக்கக்கூடிய போட்டோக்களாக இருந்தாலும் சரி, வீடியோவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அனைத்து அம்சங்களும் ஷேக் அல்-அல்பானி ரஹிமஹுல்லாஹ், அதே போல இமாம் அல்-வாதிஇ ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னு பாஸ், இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் ஹராம் ஹராம் என்று கூறியுள்ளார்கள். சில விதிவிலக்கங்களை தவிர இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் கொடுத்த சில பத்வாகளின் காரணத்தினால் அதிகமான மக்கள் அரபு நாட்டுகளில் கூட அந்த பத்வாவை பிழையாக விளங்கிக் கொண்டு உருவப்படங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர் கொடுத்த பத்வா, இந்த கையால் கேமராவால் எடுக்கக்கூடிய இந்த உருவப்படமாக இருந்தாலும் சரி, அது ஹராம், நாங்கள் எடுத்து வைத்துக் கொள்வது ஹராம். ஆனால் அந்த கருவியால் எடுக்கக்கூடியது படம் அமைப்பது அல்ல என்றுதான் அவருடைய இஜ்திஹாத் மூலம், முயற்சியின் மூலம் அந்த பத்வாவை பிழையாக கொடுத்துள்ளார். ஆனால் மற்ற ஐம்மாக்களோ, அல்பானியோ, இமாம் இப்னு பாஸோ, இமாம் அல்-வாதிஇயோ அந்த கேமராவின் மூலமும் கருவியின் மூலமும் உருவங்களை அமைப்பது, அதுவும் படம் அமைப்பது, உருவங்களை அமைப்பது என்ற அம்சத்துக்கு கீழ் வரும் அந்த வேதனைகளுக்கு அவரும் உட்படுத்தப்படுவார் என்று திட்ட தெளிவாக தெளிவுபடுத்தியுள்ளார்கள். எனவே இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர் இந்த அம்சத்தில் இஜ்திஹாதோடு முயற்சி செய்து இந்த பத்வா கொடுத்திருந்தாலும் அவருடைய பத்வாவும் எங்களுக்கு நாங்கள் நிர்பந்திக்கப்படாத ஒரு நிலையில் உருவப்படங்களை எடுத்து வைத்துக் கொள்வது ஹராம், ஆல்பங்களிலோ இல்லாவிட்டால் மற்ற அம்சங்களிலோ வீடுகளில் உருவப்படங்களை எடுத்து வைத்துக் கொள்வது ஹராம் என்று பத்வா கொடுத்துள்ளார்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், வகத் ஹர்ரம அலைக்கும் வகத் ஃபஸ்ஸல லக்கும் மா ஹர்ரம அலைக்கும் இல்லா மா துரிதும் இலை. நீங்கள் நிர்பந்திக்கப்பட்ட அம்சங்களை தவிர மற்ற அம்சங்களை அல்லாஹ் தபாரக வ தஆலா இவைகளை ஹராமாக்கியுள்ளானோ அவைகளை அல்லாஹ் தபாரக வ தஆலா திட்ட தெளிவாக இவைகள் ஹராம் என்று தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே மேற்கூறப்பட்ட ஆதாரங்களில் உருவப்படங்களை அமைப்பது எந்த வகையில் இருந்தாலும் திட்ட தெளிவாக ஹராம் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தியுள்ளான் தன்னுடைய ரசூல் மூலமாக. அந்த வகையில் நிர்பந்திக்கப்பட்ட அம்சங்களை தவிர, உதாரணத்துக்கு பாஸ்போர்ட்டுக்கு இருக்கக்கூடிய, லைசன்ஸுக்கு இருக்கக்கூடிய, நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அம்சங்களை தவிர மற்ற அம்சங்களில் முற்றிலும் நாங்கள் இந்த படம் பிடிப்புகளை கலந்து கொள்ள வேண்டும். அதேபோல் சகோதரர்களே, அதேபோல் இந்த மாதிரி காசுகளில், சல்லிகளில் வரக்கூடிய உருவங்கள், பொருள்களில் கடையில் நாங்கள் வாங்கக்கூடிய பொருள்களில் வரக்கூடிய உருவங்கள், இவைகளை நாங்கள் வீடுகளுக்கு எடுத்தாலும் அவைகளை வைத்துக் கொள்ளாமல் வீசிவிட வேண்டும். இல்லாவிட்டால் வீட்டுகளில் வைத்தால் அதில் வரக்கூடிய தலையை குறைஞ்சபட்சம் நாங்கள் நீக்க வேண்டும். இதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் சம்பவம் முஸ்னத் இமாம் அஹ்மத்ல வரக்கூடியது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சம்பவத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி வந்து இல்லத்தில் நுழையாமல் வெளியே நின்று கொண்டிருந்தார். அவருடைய குரலை கேட்ட ரசூலுல்லாஹ் உள்ளே நுழையுங்கள் என்று கூறினார். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் ஒரு திரையில் உருவங்கள் இருக்கின்றது. அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய உருவங்களுடைய தலைகளை நீங்கள் வெட்டிவிடுங்கள், நீக்கிவிடுங்கள். அவைகளை நீங்கள் மிதித்து நடமாடக்கூடிய காப்பட்டாகவும் இல்லாவிட்டால் தலையானைகளாகவும் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நாங்கள் மலாய்க்கமாக எந்த வீட்டில் எந்த இல்லத்தில் உருவங்கள் இருக்கிறதோ அந்த வீடுகளில் நாங்கள் நுழைய மாட்டோம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவிர்த்து கொண்டார்கள். அதேபோல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அஸ்ஸூரத்து ரஸ் ஃபைதா குத்திஅ அர்-ரஸ் ஃபலைஸத் பிஸ்ஸூரா. உருவப்படம் அந்த தலைதான், அந்த தலை நீக்கப்பட்டால் மரம் மாறி ஆகிவிட்டால் அந்த உருவம் அதற்கு பிறகு உருவம் அல்ல என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அந்த வகையில் எங்களுடைய இல்லங்களில் இவ்வாறு பொருள்கள் இருந்தால், அவைகளில் உருவங்கள் இருந்தால், எங்களுடைய கடமை ரசூலுல்லாஹ் செய்த முறை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த முறை,
அவர்கள் அந்த உருவங்களுடைய தலைகளை நீக்குவது, அதே போல் முடியுமான அளவில் இந்த பொருள்களை நாங்கள் தவிர்த்து கொள்வது. அல்லாஹ் தபாரக வ தஆலா உங்களுக்கும் எங்களுக்கும் ஈரப்பெற்ற இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் தருவாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.